அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் தொழில் சிறப்பாக ஓடணும். தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை நமக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னால் எப்பயுமே மனிதன் ஒரு முறையான வழிமுறையை கண்டிப்பாக கடைபிடிக்கும். அந்த முறையான வழிமுறையை நாம் கடைபிடித்தால் காரியம் சக்சஸ் ஆகத்தான் செய்யும். அதாவது ஜோதிடம் என்பது காலச்சக்கரம். ஜோதிடம் என்பது காலச்சக்கரம். மனிதன் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அது ஆசையாகத்தான் இருக்கும். நடத்தி முடிப்பதற்கு என்ன சொன்ன முடியாது. எவ்வளோ நிறைய பேர் ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஆனால் அதன் செயலாக்கம் பண்ணுவதற்குண்டான சொல்யூஷனை சொல்லும்போது அவனால் அதை செயல்படுத்துவதற்கு முடியாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஜோதிட சூத்திரம் என்ன சொல்ற, அப்போ நீ ஆசைப்படாதே, நீ ஆசைப்படாதே. அப்போ ஆசைப்படுவது காசு இல்லாதது. ஆசைப்படுவது காசு இல்லை. அதுக்கு என்ன ஆசைப்படும் போது என்ன காசாக கேட்குது. இந்த ஒரு ஆசைப்பட்டா என்று சொன்னால் அது காசு கேட்டுச்சுன்னா நம்ம ஆசைப்படவே மாட்டோம். அப்ப இந்த ஆசைப்படுவதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் அழகா பிக்சேஷன் பண்ணப்பட்டுள்ளது. அந்த பிக்சேஷனை மனிதன் முறையாக பயன்படுத்தினான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் வெற்றி பெற்று விடுவான். அது காலம் நடத்தி கொடுத்து விடும். ஏன்னா அந்த காலத்தை இவனால் பிடிக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்லலாம்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன சொன்னா, சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கின்ற 1.5 மணி நேரம். அதே சமயத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி இருக்கின்ற 1.5 மணி நேரம். இந்த ரெண்டு இதை நீங்க எப்பயுமே கணக்கெடுத்துக்கணும். என்னால் விடிய காலம் எந்திக்க முடியாது, சூரிய உதயத்தை பார்க்கணும் 6:30 மணி அப்படின்னா அதுல இருந்து 1.5 மணி நேரத்தை கழிச்சிருங்க. அப்ப 5 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் அதற்கு என்ன செய்யணுங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த காலத்தை தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் 6:30 மணி அப்படின்னா 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த செயலை செய்தீர்கள் என்று சொன்னால் பெரு வெற்றி பெறலாம். அப்போ இது ஒரு பிரம்ம முகூர்த்தத்தோடைய ஒரு ரகசியம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தோடைய ரகசியத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் நடக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தோடைய அமைப்பை நீங்கள் பெருசாக பொழுதுனைக்கு ஜாதகத்தை பெரட்டி 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 பார்க்க அந்த கட்டத்தில் இருக்கிற 9 கிரகம் மாந்தியை சேர்த்து லக்கணத்தை தவிர நீங்க திருப்பி திருப்பி பார்த்தாலும் எதுவுமே என்ன அது அப்படியே தான் இருக்கும். அதை நீங்க மாத்திக்கிடலாம் முடியாது. ஆனால் உங்களை நீங்கள் மாற்றினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்க பெரிய மாற்றத்துக்கு வருவீங்க. நீங்க தான் மாற மாட்டேங்க. ஜாதகத்தை என்ன சொன்னா மாற்ற முடியாது, மனிதனை மாற்றிவிட முடியும். மனிதன் மாறாமல் திரும்ப திரும்ப ஜாதகத்தையே நோண்டிக்கொண்டே இருக்கிறான். மனிதன் மாற வேண்டும், மனிதன் மாறணும். பொழுதனைக்கு ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணிடுவீங்க. உங்களுடைய இலக்கண புள்ளி தெரியும், ராசி புள்ளி தெரியும், எல்லா புள்ளியும் தெரியத்தான் செய்யும். எல்லா மனிதனுக்கும் தெரியாமல் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னால், சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரமும் சூரிய அஸ்தமனத்திற்கு 1.5 மணி நேரம் முன்னாடி உள்ள காலத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி விடுங்கள். அந்த பயன்படுத்தும் போது ஒரு முறையான மந்திர சக்தி தெரிஞ்சிருக்கணும். தொழிலுக்குன்னா என்ன செய்யறது, தொழில் அப்படிங்கிறதுக்கு என்ன மந்திரம் படிக்கணும் அப்படின்னா, தொழில் என்று சொன்னால் சஸ்திரபந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திர சக்கரம் இருக்கிறது. அந்த மந்திர சக்கரத்தை என்ன சொல்லலாம்னா நீங்கள்
வாழவே தாந்த பாவாசம் போ கத்தன்பா என்று சொல்லக்கூடிய 4 வரி மந்திரம் இருக்கிறது. கரெக்டாக வந்து என்ன சொல்லலாம்னா எத்தனை தடவை படிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எத்தனை தடவை எந்த ஒரு மனிதனும் 21 முறை வந்து ஒரு விஷயத்தை படித்தான் என்று சொன்னார், 21 முறை வந்து ஒரு மந்திரத்தை படித்தான் என்று சொன்னால் அது நடந்துவிடும். 21 முறை. ஒரு தடவை 21 முறை படிச்சாச்சு, கொஞ்சம் விட்டு அதுக்கடுத்து 21 முறை படிக்கலாம். அது எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம். ஆனா அளவீடு என்பது 21 முறை. அந்த 21 முறை வந்து ஒரு மனிதன் தொடர்ச்சியாக மந்திரத்தை வந்து அந்த சஸ்திரபந்த சக்கர மந்திரத்தை வந்து என்ன சொன்னோம்னா படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழில் வந்து என்ன சொல்லணும்னா சூப்பரா, தொழில் சூப்பரா இருக்கும். சஸ்திரபந்தம் சக்கரம் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன சொன்னா வந்து நெட்டில் போய் சாம் அப்படிங்கிறதுல போய் சஸ்திரபந்தம் அப்படின்னு சொன்னீங்க போட்டீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு சக்கரம் வரும். அது ப்ளூ கலர்ல வந்து என்ன சொன்னா சக்கரம் வரும். அது வந்து என்ன சொல்றான்னா அற்புதமான ஒரு சக்கரம். அதை எனக்கு 25 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வந்து கொடுத்தார். தொழில் ரொம்ப அப்போ வந்து உள்ள நுழைஞ்ச புதுசு, பெரிதான வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் தெரியாது. அப்போ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி கொடுத்தார். அந்த வாழவே தாந்த பாபசம் போ கத்தன்பா அப்படிங்கிற வரி ஆரம்பிக்கும். ப்ளூ கலர் சக்கரம். அதை வந்து 21 முறை நிதானமாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு பொருத்தி வடக்கு பார்த்து உட்கார்ந்து நீங்கள் சாதாரணமாக குளிச்சாலும் சரி குளிக்காட்டிலும் சரி ரெகுலராக படிச்சுவாங்க. எந்த கர்மா இன்னைக்கு இன்ன புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, இன்ன யோகம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்ன கர்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஐயா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் அப்படிங்கிற பயமே வேண்டாம், பயமே வேண்டாம். அப்ப நீங்கள் அந்த அந்த அதாவது இதற்கு மேல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது வந்து ஒரு சித்தபுருஷர் இயற்றியது தான், சித்தபுருஷர் வந்து இயற்றியதான். அப்ப அந்த சித்தபுருஷர் இயற்றியது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து அற்புதமான வந்து ஒரு தெய்வ மகா சக்தி உடைய ஒரு சித்தபுருஷர் இயற்றியது. அப்ப அந்த மனிதன் இயற்றி அவர் வந்து முருகனை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரொம்ப அருமையாக நேசித்த ஒரு மகான். அப்ப அருமையாக நேசித்த மகான் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மகான் அற்புதமான மகான். அவரெல்லாம் நீங்க வந்து என்ன சொல்றான்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஒரு நிமிஷம். அப்ப அந்த ஒரு அற்புதமான ஒரு இதை உருவாக்கிய வந்து என்ன சொன்னா வந்து அந்த மகானுடைய பாம்பன் சாமிகள். ஏன்னா திடீர் என்று சொல்லி வந்து வராது, பாம்பன் சாமிகள். அப்ப அற்புதமாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பலிதமாகும், தொழில் விருத்தியாகும், பொருளாதார மேன்மை வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போ பாம்பன் சாமிகள் இயற்றிய சஸ்திர பந்தத்தை நீங்கள் எப்பயுமே ஒரு விளக்கு கண்டிப்பாக போடணும். அந்த விளக்கில் வந்து என்ன சொன்னா கிழக்க பார்த்து ஒரு திரியும் வடக்க பார்த்து ஒரு திரியும் போடணும். ஏன்னா கிழக்க பார்த்து போடக்கூடியது என்னது அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா இறையருள் பெறுவதற்கும், வடக்க பார்த்து போடுற திரி வந்து என்ன சொல்லலாம்னா அது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. அப்போ இந்த 21 முறை வந்து அந்த சஸ்திர பந்தத்தை வந்து நீங்க படிக்கணும். படிச்சீங்கன்னா 100% வந்து உங்களுடைய தொழில் மேன்மை அடைந்து விட்டது என்று சொன்னால் 2ஆம் பாவம் வலிமையாயிரும், 10ஆம் பாவம் வலிமையாயிரும். 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா வந்து மனிதன் வந்து தோல்விக்கு உண்டான வழி வராது. அதற்கு அடுத்து அடிக்கடி வந்து எல்லா மனிதனுமே தனக்கு செய்வினை வைத்திருக்கிறார்களோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு பண்ணியிருக்கிறார்களோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லா மனிதருமே வந்து
ஒரு பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா செய்வினை தோஷங்கள் யாராவது பண்ணி இருக்கிறார்களா, பண்ணி விட்டார்களா, இப்படிங்கிற ஒரு பிரமை எல்லா மனிதனுக்குமே இருக்கும். அதாவது நீங்கள் ஒருவர் தான் இந்த உலகத்தில் செய்வினைக்கு ஆட்பட்டு இருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு ஏதாவது ஒரு காரணம் ஒரு மனிதனுக்கு வேணும். நம்ம ஒரு கஷ்டப்படுறோம்னா நமக்கு யாரும் செய்வினை வச்சுட்டாங்களா, நல்லா தானே ஓடி நீங்க நல்லா என்ன சார் திசை புத்தி அந்தரம் சூட்சுமத்தை நல்லா பார்க்கணும். பார்த்தோம்னா அதில் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு மைனஸும் கிரக சூழ்நிலைகளால் தான் வரக்கூடியது. கிரக சூழ்நிலைகள் தான். அந்த கிரக சூழ்நிலைகளை மீறி என்ன சொல்றான்னா எதுவுமே நடக்காது. அப்ப இந்த செய்வினை தோஷம் சார்ந்த ஒரு விஷயம் நம்ம மனக்கண்ணுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு மனக்கண்ணுக்கிட்டே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மயூர பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் இருக்குது. இதே பிரம்மமூர்த்த வேலை தான் மயூர பந்தம் என்ன சொல்லலாம்னா இந்த பிரம்மமூர்த்த வேலை என்ன சொல்லலாம்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி 1.5 மணி நேரம், சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி 1.5 மணி நேரத்தை நீங்கள் என்ன சொல்லலாம்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு விளக்கு போட்டு வடக்க பார்த்து ஒரு திரி கிழக்க பார்த்து ஒரு திரி போட்டு நேரம் என்ன சொல்லணும், வடக்க பார்த்து அற்புதமாக கீழே ஒரு துண்டை போட்டு தான் உட்காரணும் 21 முறை. இந்த சஸ்திர பந்தம் ப்ளூ கலர் சக்கரமாக இருக்கும், அந்த மயூர பந்தம் பச்சை கலர் சக்கரமாக இருக்கும். அதில் மயில் இருக்கும். மயில் என்ன சொன்னாங்க, யார் ஒருவர் மயிலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் செய்வன தோஷம் போயிடும். அந்த மயூர பந்தம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தில் இருக்கின்ற மந்திரத்தை படித்தீர்கள் என்று சொன்னால் செய்வினை தோஷம் அண்டாது. செய்வினை தோஷம் அண்டாது. யார் ஒருவர் என்ன சொன்னான்னா வீட்டில் மயில் ரெக்கைகளை கண் பார்வையில் படும்படி வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் செய்வினை தோஷம் அண்டாது. அப்ப நம்ம காலத்தை பயன்படுத்தினோம் என்று சொன்னால், காலத்தை தான் அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள். ஜோதிடத்தை ஒரு அளவோடு தான் எல்லாரும் நீங்க வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொன்னா நிறைய என்ன சொன்னா மனிதனை போட்டு மனசை குழப்புறாங்க, மனசை போட்டு குழப்புறாங்க. பாவம், நீங்கெல்லாம் பாமர மக்கள் என்பதை விட ஏதோ தேடுகிறீர்கள். அதெல்லாம் எல்லா மனிதனுக்கும் தேடி கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த தேடுவது உங்க ஜாதக ரீதியா நீங்க என்ன கர்மாவுக்கு பிறந்தீங்கிறது உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்ச பிறகு என்ன சொல்றான்னா எங்க போய் திரும்ப 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 என்ன சொல்றான்னா எல்லா மனிதனுமே என்ன சொன்னா வாத்தியாரா இருக்கிற என்ன சொன்னா வாத்தியார் வேலையை நடத்திட்டே இருக்காரு. ஒரு 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 விளம்பரம்னு கொடுத்தா ஒரு 40 பேர் 50 பேர் போயிடுறான். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வைங்க, 50 பேருக்கு என்னாச்சு? 50,000 ஆயிப்போச்சு. அதுக்கு ஒரு ரூம் பிடிக்கிறாங்க, ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிடுறாங்க. 3 நாள் கிளாஸ் என்ன சொன்னா 1.5 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 1.5 லட்ச ரூபாயை பகிர்ந்துட்டு போயிட்டு நேட் பண்ணிட்டு இதே மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நடத்தி கொண்டிருப்பதில் என்ன சொல்லலாம்னா ஏதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு தீர்வு சொல்லி இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. இறந்த காலத்தில் உங்க வீட்டுல அவன் செத்து போயிட்டான், இவன் செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான், இவன் செத்து போயிட்டான். இன்னைக்கு இருக்கிறவனுக்கு பொழைக்கிறதுக்கு வழி சொல்லியா அப்படிங்கிறது தான் நான்லாம் சொல்லுவேன். பொழைக்க பின்னால அந்த சொல்லிட்டேன். இது இவ்வளவுதான். பிரம்மமுகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி 1.5 மணி நேரம், சூரிய உதயத்திற்கு முன்னாடி 1.5 மணி நேரம். சஸ்திரபந்தம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தில் இருக்கிற மந்திரத்தை படித்தீர்கள் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக ஓடும். மயூரபந்தம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை நீங்கள் பச்சை கலர் சக்கரத்தை படித்தீர்கள் என்று சொன்னால் செய்வினை தோஷங்கள், மனப்பிரமை, கஷ்டம், போக்குவரத்து எக்ஸட்ரா 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 எல்லாம் தீரும். இவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம். இதை என்ன சொல்றான்னா இலகுவாக என்ன சொல்றான்னா நான் ஒரு டயத்தை சொல்லி இந்த டயத்தில் படிங்க அப்படின்னு சொல்வது உங்களுக்கு இலகுவாக இருக்குது. ஆனால் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை என்ன சொல்றேன்னா செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க. அதான் உங்களுடைய பிரச்சனை. நீங்க அங்க வாங்க, நான் ஒரு கிளாஸ் எடுக்கேன், இல்லைன்னா ஜூம்ல எடுக்கேன், ஒரு ஆளுக்கு 729 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை போட்டு ஒரு 10 பேர்னா வந்துடுறேன். அது தேவையற்றது. அப்படி ஒரு ரூபா தேவையற்றது. அந்த அந்த ரூபாயை வாங்கி என்ன பண்ண போறோம்? நாம் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத கர்மாவை சேர்த்து வைக்க கூடாது. ஒரு வார்த்தையில சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிரு. நீ பாரு, எதிர சொல்ல நான் உனக்கு மீன் பிடித்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, நான் உனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறேன்,
கற்றுக்கொண்டு உன் பிள்ளை குட்டி நல்லா இருந்து பார்த்து நல்லா இருந்தே என்று சொன்னாலே அதுவே எனக்கு போதும். ஏன்னா என்னுடைய வருமானத்தை எனக்கு பார்க்க தெரியும். என்னுடைய வருமானத்தை எனக்கு பார்க்க தெரியும். யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க. ஏன்னா அந்த ஜோதிட நுணுக்கம் என் கையில் இருக்கிறது. அது எனக்கு போதும். என்னுடைய தேவை எவ்வளவு, ஒரு நாள் எவ்வளவு அப்படிங்கிறத நான் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் ஜோதிடம் படித்த காலத்திலிருந்தே வச்சிருக்கிறது காரணத்தினால இந்த வீடியோக்கள் மூலமாகவே சொல்லி எல்லாரும் நல்லா இருங்கன்னு சொல்லுவதற்கு காரணம் தானே தவிர யாரையும் கிளாஸ் எடுத்து அவங்களுடைய மனசை என்ன சொல்லணும். பாவம் என்ன செய்வாங்க, போய் ஒரு செயலில் இறங்கிட்டாங்க. அதாவது ஹோட்டலில் போய் பில்லு கட்டி என்ன சொல்கிறான்னா, சாப்பாடு வாங்கி வச்சு ருசியாக இருந்தாலும் தின்னுதான் ஆகணும், ருசியாக இல்லைன்னாலும் குப்பை தொட்டியில் தான் போட்டு வரணும். ஆனால் போனது தான். இதான் இன்னைக்கு இருக்கிற ஜோதிடத்தில் பாடம் நடத்துகின்ற நிலை. உள்ள காசை என்ன சொன்னான்னா முதலே ஜிபே பண்ணிடுன்னு சொல்கிறான். போகிற உள்ளே போனது என்னது இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறான்னா என்ன 37 கிரகத்தை சொல்லிடுறான், வரிசையாக சொல்லிடுறான். 9 கிரகத்துக்கு மேலே 9, 10, 11 லக்கணத்தை சேர்த்து ஒன்றும் இல்லை. அப்போங்கும்போது ஏன் இதை குறை சொல்லிடுறேன்? மக்களை பீதி ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் பாவம், அவர்களுக்கு ஒரு வழி சொல்லிடணும். இதுதான்யா பணம் வர்றதுக்கு இதான்யா வழி, தொழில் ஓடுறதுக்கு இதான்யா வழி, இதை பிடிச்சிக்கையா, இப்படியே கண்டினியூ பண்ணியா அப்படின்னு சொல்றதான்யா ஜோதிடம். பணம் பார்த்தவெல்லாம் என்ன சொன்னானா, அவன் என்ன சொன்னானா, ஜோதிடருடைய பின்புலத்தை நீங்கள் அறிந்து பார்த்தால் தெரியும். அவருடைய வறுமை, அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் பாருங்க. 55 வயசாகி ஒருத்தன் கல்யாணம் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, அவன் 1000 பேச்சு பேசிட்டு இருக்கான். என்ன அர்த்தம்? ஜோதிடர் முதல்ல என்ன சொன்னா, கொத்தும் கொலையோடு மாமரம் மாதிரி பூத்து குலுங்குகின்ற ஜோதிட அம்சம் இருக்கணும். அப்படி இருந்து வெற்றி பெற்ற ஒரு நபர் சொல்வதுதான் நடக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதனால மயூர பந்தமும் சஸ்திர பந்தத்தையும் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள். செய்வினை தோஷங்கள் அடிபட்டு போகும். அதற்கடுத்து என்ன சொன்ன, இங்கே என்ன சொன்னா சஸ்திர பந்தத்தை படிச்சோன்னா தொழில் விருத்தி ஆயிரும். பாம்பன் சாமிகளை நினைங்க. இது எல்லாமே இதுதான் பாம்பன் சாமிகள் உருவாக்கிய அந்த கருத்துக்கள் தான் நல்லா இருக்கும். அற்புதமான ஒரு பழுத்த பழமான அற்புதமான சித்து உடையவர் பாம்பன் சாமிகள். அவருடைய வழிகளை பின்பற்றுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.